சூரத்துல் பக்ரா வசனம் 8 மற்றும் 9. மக்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லர். அவர்கள் இவ்வாறு கூறுவதன் மூலம் அல்லாஹ்வையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்ற முனைகின்றனர். ஆனால் உண்மையில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர். எனினும் இதை அவர்கள் உணர்வதில்லை. இந்த அல் பக்ரா அத்தியாயத்தின் தொடக்கத்தின் 4 வசனங்களில் இறை நம்பிக்கையாளர்களின் நிலையையும் அடுத்த 2 வசனங்களில் இறை மறுப்பாளர்களின் நிலையையும் எடுத்துரைத்து வந்த இறைவன் இங்கு 8ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை நய வஞ்சகர்களின் முனாஃபிக் நிலையை எடுத்துரைக்கப் போகிறான். இறை நம்பிக்கையை வெளியே காட்டிக்கொண்டு இறை மறுப்பை உள்ளே மறைத்து கொண்டிருந்த இவர்களை அடையாளம் காண்பது அதிகமானோருக்கு கடினமாக இருந்தது. ஆகவே அவர்களிடம் இருந்த நயவஞ்சக பண்புகள் பலவற்றை இங்கு இறைவன் விரிவாகவே எடுத்துரைக்கின்றான். அவர்களை அடையாளம் காட்டுகின்றான். அத்துடன் நயவஞ்சகர்கள் தொடர்பாக பராஅ என்னும் 9வது அத்தியாயத்தையும் அல் முனாஃபிகூன் என்னும் 63வது அத்தியாயத்தையும் அல்லாஹ் அருளினான். மேலும் அந்நூர் என்னும் 24ஆம் அத்தியாயம் உள்ளிட்ட வேறு பல அத்தியாயங்களிலும் அவர்களின் நிலையை இறைவன் விவரிக்கின்றான். நயவஞ்சகர்களின் இந்த பண்புகளில் இருந்து நல்லவர்கள் ஒதுங்கிக் கொள்ளவும் இப்பண்புகளை உடைய நயவஞ்சகர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து விலகி கொள்ளவும் வேண்டியே அவர்களை பற்றி அல்லாஹ் விரிவாக விவரிக்கின்றான். நயவஞ்சகம் நிஃபாக் என்றால் என்ன? உள்ளத்தில் வன்மத்தை மறைத்து கொண்டு வெளியே நேயத்தை காட்டுவதே நயவஞ்சகம் ஆகும். இது 2 வகைப்படும். 1. நம்பிக்கையில் நயவஞ்சகம். நாவில் இறை நம்பிக்கையையும் மனதில் இறை மறுப்பும் இருப்பதால் இந்த வகை நயவஞ்சகர்கள் நரகத்தில் நிரந்தரமாக கிடப்பார்கள். 2. செயலில் நயவஞ்சகம். நாவிலோ மனதிலோ இறை மறுப்பு இராது. எனினும் நயவஞ்சகர்களின் குணங்கள் என அடையாளம் காட்டுள்ளப்பட்டவற்றில் ஒன்று இவர்களது செயலில் வெளிப்படுவதால் இது பெரும் பாவங்களில் ஒன்றாகும். ஏனெனில் நயவஞ்சகனின் சொல்லும் செயலும் அவனது அந்தரங்கமும் வெளிப்படையும் வேறுபட்டதாக இருக்கும். நயவஞ்சகர்கள் தொடர்பான செய்திகள் குர்ஆனில் மதனி அத்தியாயங்களில் மட்டுமே இடம்பெற்றுள்ளன. ஏனெனில் மக்காவில் இறை மறுப்பை மறைக்கின்ற நயவஞ்சகம் இருக்கவில்லை. அதற்கு நேர்மாறான நிலையே இறை நம்பிக்கையை மறுக்கின்ற நிலையே அங்கு இருந்தது. ஆனால் மதினாவில் இறை நம்பிக்கையாளர்களுடன் நயவஞ்சகர்களும் சேர்ந்து வாழும் நிலை இருந்தது. ஆகவே நயவஞ்சகர்களின் வெளித்தோற்றத்தை கண்டு இறை நம்பிக்கையாளர்கள் ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காகவே அவர்களின் தன்மைகளை அல்லாஹ் உணர்த்தி காட்டினான். உண்மையில் நயவஞ்சகர்கள் இறை மறுப்பாளர்களாக இருக்க வெளித்தோற்றத்தை பார்த்து அவர்களை இறை நம்பிக்கையாளர்கள் என நம்புவதாலும் அவர்களை விட்டு ஒதுங்காமல் வாழ்வதாலும் பெரும் குழப்பமே விளையும். தீயோரை நல்லோர் என எண்ணுவது பெரும் ஆபத்தாகும். எனவேதான் நயவஞ்சகர்களை இனம் காட்டும் முகமாக மக்களில் சிலர் நாங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதாவது வெறும் வாயளவில் சொல்கிறார்கள் என இங்கு அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் இதை தெளிவாகவே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நபியே, நயவஞ்சகர்கள் உம்மிடம் வந்தால் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர்தான் என்று நாங்கள் உறுதி கூறுகிறோம் என்பார்கள். அதாவது உம்மிடம் வரும்போது மட்டும் இவ்வாறு கூறுவார்கள். உண்மையில் அவ்வாறில்லை. அவர்கள் தமது உறுதிமொழியில் உண்மையாளர்கள் அல்லர் என்பதை நிச்சயமாக நயவஞ்சகர்கள் பொய்யர்கள் ஆவார் என்று அல்லாஹ் சாட்சியம் அளிக்கின்றான் என்ற 63வது அத்தியாயம் 1வது வசனத்தொடர் விவரிக்கிறது. அவர்கள் தமது நம்பிக்கையிலும் உண்மையாளர்கள் அல்லர் என்பதை உண்மையில் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லர் என்ற இந்த 2வது அத்தியாயம் 8ஆம் வசனத்தொடர் தெளிவுபடுத்துகிறது. ஏமாற்று முயற்சி. உள்ளத்தில் இறை மறுப்பை மறைத்து வைத்து கொண்டு இறை நம்பிக்கையை வெளிக்காட்டுவதன் மூலம் அல்லாஹ்வையும் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் ஏமாற்றிவிடலாம் என இந்த நயவஞ்சகர்கள் எண்ணுகிறார்கள். இறை நம்பிக்கையாளர்களில் சிலரை ஏமாற்றி நம்ப வைத்ததை போன்றே அல்லாஹ்வையும் ஏமாற்றி விடலாம் என நம்புவதுதான் அவர்களின் மதியீனமாகும். உண்மையில் அவர்கள் தமது நடவடிக்கை மூலம் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர். ஆனால்
தாமோ ஏமாளிகள் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. மற்றொரு வசனம் இக்கருத்தை தெளிவுபடுத்துகிறது. இந்த நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றி விடலாம் என எண்ணுகிறார்கள். உண்மையில் அவன்தான் அவர்களை ஏமாற்றத்திற்கு உள்ளாக்கி உள்ளான். மேற்கண்ட 9ஆம் வசனத்தில் அவர்கள் தம்மைத்தாமே ஏமாற்றிக் கொள்கின்றனர் என்பதை குறிக்க வம யஹ்தஊன என்னும் சொற்றொடர் ஆளப்பட்டுள்ளது. இதையே சிலர் வம யுஹாதிஊன என்றும் ஓதியுள்ளனர். இந்த 2 ஓதல் முறைகளுக்கும் பொருள் ஒன்றே.